நம்மளுடைய தீம் வந்து நம்மளுடைய தலைப்பு, நம்மளுடைய சபையின் கருப்பொருள் பார்க்கும்போது யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பிதா கிரியை செய்கிறார் நானும் கிரியை செய்கிறேன். யோவான் 5:17. இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. we are positioned for God's movement, we are positioned for His glory. நாம் எதில் நிலைநிறுத்தப்பட்டோம்? தேவனுடைய அசைவுக்கு, தேவனுடைய மகிமைக்கு நாம் நிலைநிறுத்தப்பட்டோம் என்று நாம் இந்த வருஷம் முழுவதும் இந்த நோக்கத்திலே நாம் கடந்து வருகிறோம். ஆகையால் டேனியலுடைய அசைவு பார்க்கும்போது, தானியேல் புத்தகத்தினுடைய அசைவுக்குள் கர்த்தர் கொண்டு போனார். அப்படியாக ஜெபிக்கும் போது, ஆயத்தம் பண்ணும் போது தானியேலின் புத்தகத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தினார். ஸோ ஏன் இந்த தானியேல் புத்தகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் அப்படியாக நம்மளை நடத்துகிறார். ஆகையால் தானியேல் புத்தகத்தில் நம்ம அப்படியாக ஸ்டடியாக நம்ம பார்க்க போகிறதுல, தானியேல் புத்தகத்தில் எந்தெந்த காரியம் கருத்து நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் பார்க்கும்போது, இதை தியானிக்கும் போது, நீங்கள் ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு என்வாயரன்மெண்ட், அப்போனா ஒரு என்வாயரன்மெண்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையில், இப்படிப்பட்ட உள்ள இடத்தை, அப்படின்னா இப்படிப்பட்ட உள்ள காரியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்வாயரன்மெண்ட், ஒரு வித்தியாசமான என்வாயரன்மெண்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த தானியேல் அசைவில். அது மட்டுமல்ல, ராஜ்யத்தின் கோட்பாடுகள் நாம் கற்றுக்கொள்வோம். we will learn about kingdom principles. அப்படின்னா ராஜ்யத்தின் கோட்பாடுகள். இதெல்லாம் என்ன பாஸ்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நீங்கள் புரியும், கொடுக்க நம்மளுக்கு புரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, we will learn a lifestyle. நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கற்றுக்கொள்வோம். இந்த பிரயாணத்தில், இந்த டேனியலுடைய பிரயாணத்தில் நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்வோம் என்றால், ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஜீவியம். எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. சில பேர் காலையில் காஃபி குடிக்கணும், அது அவங்களோட லைஃப் ஸ்டைல். காஃபி குடிக்கலன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. சில பேர் காலையிலே ஃபோன் பார்க்கணும், ஃபோன் பார்க்கலன்னா அவங்க பேயா மாறிடுவாங்க. ஃபோன் பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படியாக சில பேருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. சில பேர் காலையில் ஏஞ்சி அவங்க குளிச்சிடணும், சில பேர் காலையில் ஏஞ்சி சில காரியம் செஞ்சிடணும். அப்படி அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ அதே போல் ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல், வேதத்தினுடைய லைஃப் ஸ்டைல் நாம் கற்றுக்கொள்வோம் இந்த தானியேல் அசைவில். சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்து நீங்கள் முறைக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் பேச போகிறார் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சரி, ஹல்லேலூயா, ஆமென். தானியேல் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை. We're going to read Daniel chapter 1 verse 1 to 3. Daniel bab 1 hingga 3. தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை நாம் தியானித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். எருசலேத்துக்கு முற்றிலும் என்ன செய்தான்? முற்றி போட்டான். அப்படியா? முற்றிலே போட்டான். முற்றுகை அப்பனா பிசீஜ், ஆளுகை செய்தான். நீங்கள் தமிழில் பார்த்தேன் அந்த வார்த்தையை, என்னதா இது? அப்போ நம்ம இங்கிலீஷில் அப்படின்னா பிசீஜ் அப்படின்னா அவன் ஆளுகை செஞ்சிட்டான். யாரு? நேபுகாத்நேச்சர், பாபிலோனின் ராஜா அங்கே எருசலேத்துக்கு வந்தனால கவனிங்க எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கூறப்படுகிறது என்று நம்ம நாளில் பார்க்க போகிறோம். எருசலேத்துக்கு அவன் பாபிலோன் உள்ள ராஜா ஆளுகை செய்கிறான். ஆமென். 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களில் சீனியார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்ப நம்ம அங்க பார்க்கிறோம், கவனிங்கள். அப்ப 1வது காரியம் யாரு? ஜெஹோக்கிம் ராஜாவா இருக்கும் போது ஜெருசலேமுக்கு யாரு வந்தானா? நேபுகாத்நேச்சார். அப்ப ஒரு பாபிலோனுடைய ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் சொல்லும் போது பயங்கரமான ஒரு பலனுள்ள ராஜ்யம் அந்த காலத்துல. ஆனால் தேவனுக்குள் இல்லாத ஒரு ராஜ்யம், தேவனை பற்றி அறியாத ஒரு ராஜ்யம், அவங்க அந்நிய கடவுளை வணங்குற ஒரு ராஜ்யம். அப்பனா இஸ்ரவேல் தேவன் அவங்க அது வணங்காத இஸ்ரவேல் தேவன் யார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாபிலோன் தேசம். பிறகு நான் கொஞ்சம் பாபிலோன் தேசத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த தேசத்தில் உள்ள ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறார்? எருசலேத்துக்கு என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படியாக ராஜாவும் தேவாலயத்தின் பாத்திரங்களும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் கொடுத்தாருன்னு போட்டிருக்குது, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்குது.
ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். யாரு? அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இதோட பதில் வந்து நம்ம தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டுமல்ல, என்ன நடந்துச்சு என்றால், அங்கே நம்ம பார்க்கிறோம் ஷினார் என்ற ஒரு இடம், அங்கே லேண்ட் ஆஃப் ஷினா, அந்த இடத்துல வந்து அங்கே அந்த அவங்களுடைய தேவனுடைய பண்டசாலையிலே தேவனுடைய பாத்திரங்கள் வைக்கப்பட்டது. இதை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? த ஆர்டிகல்ஸ் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லா பாத்திரங்கள் கடைசியில் வந்து ஒரு அந்நிய கடவுளுடைய தெய்வர்கள் மத்தியிலே வைக்கப்பட்டது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? தானியேல் 5வது அதிகாரம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இதை நம்ம பார்த்தோம். 5வது அதிகாரத்தில் ராஜாவும் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து மனைவிகளும் அப்புறம் பிரபுகளும் அப்புறம் வப்பாட்டிகளும் எல்லாம் சேர்ந்து அந்த பாத்திரத்திலேருந்து குடிக்கிறாங்க. they were drinking from எது தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து குடிக்கிறாங்க. அபாத்திரமாக அவர்கள் செய்தார். அதனால தான் ஆண்டவர் கரம் வந்தது. ஆமென். தேவனுடைய பாத்திரங்கள் அபாத்திரமாய் பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய கரம் கடந்து வரும். தேவ பிள்ளைகளே, அப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே தான் ஆரம்பம். இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே இதான் நடக்குது. ஆமென். இதான் ஆரம்பம். திஸ் இஸ் த பிகினிங். ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு see ஜெருசலம். அப்போ எங்கே நடந்துச்சுன்னா, ஜெருசலம் என்ற நகரத்திலே, வேற வார்த்தை வருது, நகரத்திலே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே அந்நிய தேவனுடைய ராஜா என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். ஜெருசலம் சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெருசலம் முக்கியமான ஒரு இடம். ஜெருசலம் வந்து தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு பட்டணம். இட் இஸ் கால்ட் த சிட்டி ஆஃப் காட். தேவனுடைய பட்டணம் என்று அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நிறைய பேர் ஜெருசலம் சொல்லப்பட்டது. ஜபூஸ் என்ற பெயர், தேவனுடைய நகரம் என்ற பெயர், ஹோலி சிட்டி, பரிசுத்த நகரம் என்று எண்ணப்பட்டது ஜெருசலம். பிறகு ஜெருசலம் முக்கியமான காரியம் நடந்த ஒரு இடம். அப்புறம் தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு இடம், சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய பட்டணம் என்று எண்ணப்பட்ட ஒரு ஜெருசலம். ஆனாலும் சத்துருவானவன் ஆளுகை செய்கிறான். கவனிச்சிங்களா? அப்ப நம்ம சொல்ல முடியாது, நான் பாருங்க நாங்க எப்படி இருக்கோம், நாங்க இவ்வளவு பரிசுத்தமான கூட்டம், நாங்க எப்படி தெரியுங்களா, பிசாசு நுழையே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன நடக்குது? ஜெருசலம் என்ற பரிசுத்த நகரத்திலே, ஐயோ ஆண்டவரே, அவன் சிட்டி ஆஃப் டேவிட், அப்படின்னா வந்து என்னது? தாவீதின் பட்டணம். அது மட்டும் அப்புறம் சிட்டி ஆஃப் டேவிட், இன்ன வரைக்கும் இட் இஸ் கால்ட் தி சிட்டி ஆஃப் டேவிட். ஆமென். தாவீதினுடைய எனது பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கு, சியோன். அப்ப அதோட வார்த்தையை, ஜெருசலம் என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? the possession of peace, சமாதானம் உடைய ஒரு பட்டணம் என்று எழுதப்பட்ட, அதோட அர்த்தமே ஜெருசலம் என்ற அர்த்தமே சமாதானம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சமாதானம் நிறைந்த பட்டணம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, அங்க வந்து சத்ருவானவன் அங்க வந்து ஆளுகை செய்கிறான். The city of God is fallen down. அப்பனா தேவனுடைய நகரம் வந்து அது விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்நியன் கையில விழுந்தது நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதே சம்பவம் பாருங்க, நான் வந்து இங்கேயும் அங்கேயும் நான் உங்களுக்கு கொண்டு போவேன், நீங்க வந்து என் கூட ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அதே காரியம் என்ன நடக்குதுன்னா, நாம் ஏதேன் தோட்டத்தை நாம் பார்க்கும்போது, எத்தனை பேர் ஏதேன் தோட்டம் ஞாபகம் இருக்குது? ஏதேன் தோட்டத்தை நாம் பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்தில் அப்படியாக என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அழகாக அவருடைய பட்டணத்தை உருவாக்கினார், அவருடைய தோட்டத்தை உருவாக்கினார். உருவாக்கும் போது என்ன நடந்துச்சு? அந்த தோட்டத்தை உருவாக்கும் போது எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்? படைத்த பிறகு மிகவும் நன்றாக இருக்கிறது. இட் இஸ் வெரி குட். அப்ப எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்தார். எப்படியாக எருசலேம் வந்து தேவனுடைய பட்டணம், நகரம் என்று எண்ணப்பட்டது போல ஏதேன் தோட்டம் கர்த்தர் நியமித்த அழகான பரிசுத்த ஆண்டவர் நடந்த ஒரு தோட்டமாக இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் என்ன நடந்துச்சு? அந்த ஏதேன் தோட்டம் விழுந்தது. அந்த ஏதேன் தோட்டம் விழுந்தது. ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்தபடினாலே ஏதேன் தோட்டம் வந்து சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல தேவ பிள்ளைகளே, தானியேல் புத்தகம் ஏன் வந்து எருசலேம் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டது என்றால், ஏனென்றால் தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் என்று சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணுவார். ஏன் தெரியுங்களா? அவங்க பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் விட்டுட்டார். நீ உன்னோட தீர்மானம் நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் அப்படியாக ஏதேன் தோட்டத்தில் நடந்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என்ன நடக்குதுன்னா பாருங்க, இந்த பூமி, இந்த உலகம் அப்படியாக விழுந்து போன உலகமாக இருக்கிறது. உண்மையா இல்லையா?
இந்த உலகம் விழுந்து போன உலகம். அப்படின்னா ஆண்டவர் நியமித்த எல்லாம் சரியாய் நியமித்த உள்ள தேவனுடைய பூமி, தேவனுடைய ஜெருசலம். பாருங்க எப்படியாக பாருங்க, திஸ் இஸ் த ஜெருசலம் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் காட். இதுதான் ஆண்டவருடைய பேட்டர்ன், இதுதான் ஆண்டவருடைய ஜெருசலம். பிறகு உங்களுக்கு கடைசியாக நான் பார்ப்பேன், காமிப்பேன் உங்களுக்கு ஜெருசலத்தை குறித்து. அப்போ ஆண்டவர் நியமித்த அந்த பரிசுத்த ஜெருசலம் வந்து விழுந்து போனது. எப்படியாக தானியேல் புத்தகத்தை நாம் பார்த்தது போல இந்த பூமி விழுந்து போனது, இந்த ஜெருசலம் விழுந்து போன உள்ள இடமாக இருக்கிறது. இந்த பூமி பாருங்க, நீங்க பார்க்கும்போது பயங்கரமாக மோசமாக சத்துருவானவன் ஆளுகை செய்கிற ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு உலகமாக காணப்பட்டு இருக்கிறது. நான் வந்து சில நண்பர்கள்ட்ட பேசும்போது, எப்படி அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பேசும்போது பயங்கரமாக மோசமான நிலையில போய் கொண்டு இருக்கிறது. சபை வந்து ஆணுடைய உறவு அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அப்படியாக இந்த சபையில நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சபையில வந்து ரெயின்போ கொடி பறக்குது. சரிங்களா? ரெயின்போ கொடினா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்ஜிபிடியா, எல்ஜிபிடி ரெயின்போ கலரான கொடிகள் பறந்து கொண்டு இருக்கிறது. சிலுவை கொடி காட்டிலும் இப்படிப்பட்ட தவறான கொடிகள் பறந்து கொண்டு இருக்கிறது எங்க சபைக்குள்ள. அப்புறம் உலகம் என்ன செய்யுது? ஆளுகை செய்கிறது. விழுந்து போன உலகம் என்ன செய்கிறது? ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. எப்படியாக நேபுகாத்நேசர் ஆளுகை செய்தது போல ஆளுகை செய்கிறது. தேவ பிள்ளைகளே, இதான் நடந்து கொண்டு. அது மட்டுமல்ல, இந்த உலகம் விழுந்து போன உலகம், அது மட்டுமல்ல, தேவனுடைய பாத்திரங்கள் இப்படியாக வந்து தேவாலயத்தில் கொண்டு போகப்பட்டது போல, ஆமென், கொண்டு போகிறது அந்நியர் கடவுள் அந்நிய தேவாலயத்தில் கொண்டு போகப்பட்டது போல, அதே போல பாருங்க எங்க கொண்டு போகப்பட்டதுன்னா, திருப்பி வாசிங்க அந்த 2வது வசனம். சினியா தேசத்தில் உள்ள தேவன கோவிலுக்கு கொண்டு போனான். பாருங்க, இங்க அந்த பாத்திரங்கள் எங்க கொண்டு போகப்படுதுன்னா, ஷினார் என்று அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்படுது. இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஷினார் என்ற பட்டணம், ஷினார் என்ற இடம் என்னப்பட்ட இடம் என்று சொல்லும் போது அது என்ன இடம் என்றால் பாபேல். எங்க பாபேல் இருந்ததோ தெரியுங்களா? பாபேல் கதை தெரியுங்களா? பாபேல் என்ன நடந்துச்சு? அங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கி தெரியுங்களா, ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாஷையில் என்ன செஞ்சாங்க? பாபேலுடைய கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க, தி டவர் ஆஃப் பேபல். அப்ப அங்க சில காரியங்கள் அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்னா, இந்த கோபுரங்கள் நம் நாமம் தரித்துக் கொள்ளும்படிக்கு, that our name will be there, நம்ம பேர் இருக்கும்படிக்கு நம்ம கட்டுவோம் சொல்லி அவர்கள் எல்லாம் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். பாருங்க, அந்த இடம் மீண்டுமாக தானியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அப்புறம் என்ன தெரியுங்களா? மனுஷனின் ஆளுகை அங்க வருகிறது என்று அங்க கர்த்தர் காண்பிக்கிறார். தானியேல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. தானியேல் புத்தகம் கர்த்தர் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது காண்பிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்க உள்ளத்தில் அநேக காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப எப்படின்னா, 2வது காரியம் பாருங்க, விழுந்து போன உலகம் அது மட்டுமல்ல, மனிதன் ஆளுகை செய்கிற ஒரு உலகமாக காணப்பட்டிருக்கிறது. அப்பனா மனுஷனுடைய கோட்பாடுகள் இதுதான் சரி, நான் என்னுடைய வழிதான் சரி, என்னுடைய காரியம் தான் சரி என்று சொல்லி போய் கொண்டிருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபேல் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அது ஸ்ட்ராங்கா கட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து. கவனிச்சிங்களா? எல்லாரும் ஸ்ட்ராங்கா கட்டிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ரைட்ஸ்க்காக, என்னுடைய உரிமை இதுன்னு சொல்லி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, கட்டுறாங்க கோபுரத்தை. மீண்டுமாக பாபேலின் கோபுரம் கட்டப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, நாம் மீண்டுமாக நடந்த சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நம்ம பாபேல் பார்க்க முடியல, ஆனால் ஆவிக்குரிய தேவனுக்கு எதிராக பாபேல் எழும்பி கொண்டு இருக்கிறது. இட்ஸ் ரைசிங். அப்போ ஆண்டவர் பாபேலை அடிச்சு போட்டார், இது வேணா சிதறி போட்டார் ஜனங்கள். ஆண்டவர் இருக்கக்கூடாது, பாபேல் நமக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் மூவரும் இறங்கினார்கள். அங்கதான் அப்படிதான் எழுதியிருக்கோம், லெட் அஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்ப தேவ பிள்ளைகளே, அப்படியாக எங்க கொண்டு போகப்பட்டார்கள்னா, அந்நியரின் தேவனுடைய இடத்துல கொண்டு போகப்பட்டார்கள். இந்த பேகன் காட். அப்புறம் என்ன தெரியுங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த எப்படி சொல்றது, இந்த உலகம் சத்துருவானன் அவருடைய வல்லமையினால் ஆளுகை செய்கிற ஒரு இடமாக இருக்கிறது. நான் உங்களோட சொன்னேன், ஊழியத்துக்கு போகும்போது தொலைத்தளம் பார்க்கும்போது அப்படியாக எப்படி சத்துருவானன் கட்டி கொண்டு வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் காண்பித்தார். எப்படி அந்த கட்டுக்குள் ஜனங்களை வைத்திருக்கிறார். சத்துருவனுடைய அவனுடைய வல்லமை தெரியுங்களா, பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி பாபிலோன் தேசத்தில் கிரியை செய்தது போல பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய பாத்திரங்கள் எங்க இருக்கு? ஒரு அந்நிய தேவாலயத்தில் இருக்கிறது.
கவனிச்சிங்களா? ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்படியாக அநேகருடைய, நான் உங்களுக்கு அதான் கொண்டு வந்து, அநேகருடைய பாத்திரங்கள், அப்படின்னா வெசல், நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய செவிகள், நம்மளுடைய கரங்கள், இது எல்லாம் வந்து அந்நிய தேவனுக்கு வணங்கக்கூடாது. அல்லேலூயா. வணங்கக்கூடாது, வணங்கவே கூடாது. அப்படின்னா இது வந்து தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னா தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உள்ள காரியங்கள் நம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் எங்க காமிக்கிறேன், தானியேல் புத்தகத்தை உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, இது விழுந்து போன உலகம், ஜெருசலம் விழுந்தது போல இங்க வந்து நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற இந்த பூமி விழுந்து போன பூமி. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்னு? இது சாதாரண பூமியில் விழுந்து போன பூமி. நாம் இந்த விழுந்து போன பூமியிலே நாம் இருக்கிறோம். இது கர்த்தர் நியமித்த இடம் அல்ல. அப்போ நான் எங்கே போனோம் பாஸ்டர்? வேற ஊருக்கு போயிடுவா அவன். ஒரு பையன் கேட்டான், நான் நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பையன் கேட்டான் ஒரு கேள்வி, யூத் கேம்பில் கேட்டான், பாஸ்டர் பகைமனா saya harus meninggalkan dosa dalam dunia ini கேட்டான். என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? காமோ ஹாரோஸ் மன்னிங்கால் டூனியான்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்றது? இந்த பூமி பூரா டோசா தான் இருக்குது. மன்னிங்கால் கான் டோசானா மன்னிங்கால் டூனியா தான். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. we are not of the world. கவனிங்கள், இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் வந்து விழுந்து போன ஜெருசலம். இந்த உலகம் வந்து தெரியுங்களா, சத்துருவின் கையிலே கரத்தில் இருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணும்போது அவன் வரான், அவன் இயேசுட்டே வரான். ஏன் தெரியுங்களா? அவன் பாருங்க அதிகாரத்தோட சொல்றான், நான் கொடுக்கிறேன் உனக்கு ராஜ்யத்தை, நான் கொடுக்கிறேன்னு சொல்றான். பாருங்க அவன் கையில் இருக்குது. ஆமென். ஆனா அவன் கையில் இல்லலாம், அவர் கையில் இருக்குது. ஆனா இந்த பூமி இப்ப அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆமென். ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ வந்து தெரியுங்களா, ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போக முடியுமோ, ஆக்கினி தீர்ப்பு கொண்டு போக முடியும், கொண்டு போய்கிட்டு இருக்கான். இதான் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நாம் இதில் எப்படியாக இருக்கிறோம்? how are we in this world? அப்போ இப்படிப்பட்ட ஜெருசலத்தில் நம்ம எல்லோரும் எங்கே இருக்கிறோம்? நாம் உதாரணம் சிந்தித்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். நாம் தானியேல் போல, தானியேல் அப்புறம் அவங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாங்க? எத்தனை பேர்? கணக்கு கரெக்டாக சொல்லிடுங்க. எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர் கூடவே இருந்தாங்க. யாருன்னா அவங்க சொல்லுங்க, யாரு? அது அவங்க பேர் இல்லை, அது பாபிலோன் கொடுத்த பேர். அவங்களோட உண்மையான பேர் என்னது? அனானியா, மிஷாயல், அசாரியா. நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பேரை, இதை நம்ம பார்ப்போம். அவங்க உண்மையான பேர் அனானியா, மிஷாயல், அசாரியா. இதான் வந்து அவங்களோட யூத பேர். எல் யாவே இணைந்த ஒரு பேர். அது நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன் இது பேர்லாம் என்ன அர்த்தம் என்று. அழகான பேர், தேவன் சம்பந்தப்பட்ட பேர். ஷட்ராக், மேஷாக், அபேத்நேகோ வந்து தெரியுங்களா, அந்நிய பாபிலோன் கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு பேர். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா கவனிங்கள், அப்போ இந்த பூமியில் தானியேல் போல நம்ம இந்த விழுந்து போன எருசலேத்தில் இருக்கோம். அப்போ நாம் எப்படியாக செயல்பட போகிறோம்? நாம் என்ன நிலையில் இருக்கோம்? பசங்க நான் என்ன நிலையில் இருக்கேன்? இப்போ நான் தானியேலா இருக்கிறேன்னா, நேபுகாத்நேசரா இருக்கிறேன்னா, இல்லாட்டி நான் வந்து தெரியுங்களா நான் யாரா இருக்கிறேன்னு சொல்லி நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், 13-14. கொலோசியர் 1:13-14. Colossians chapter 1 verse 13 and 14. You can sit down when I move the name. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஹல்லேலூயா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ஹல்லேலூயா. வாசிங்க 14. அவருக்குள் Hallelujah. அப்ப ஆண்டவருக்கு பாருங்க, he has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the son of his love, in whom we have redemption through his blood and forgiveness of sin. அப்ப பாருங்க, அப்ப விழுந்து போன ஜெருசலத்துல நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்தில் தெரியுங்களா இருக்கோம்? நாம் விழுந்து போன ராஜ்யத்தில் நாம் இல்லை. திருப்பி சொல்றேன், நீங்களும் நானும் விழுந்து போன ராஜ்யத்தில் நாம் இல்லை. நான் திருப்பி சொல்றேன், நாம் விழுந்து போன ராஜ்யத்தில் உரியவர்கள் நம்ம இல்லை. we are not of the kingdom, the fallen kingdom. ஆமென். ராஜ்யம் சொல்லும்போது தேசம், ராஜ்யம் சொல்லும்போது தெரியுங்களா, நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா the kingdom of Thailand சொல்லுவாங்க. அவங்க வந்து நேஷன் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? நேஷன்.
நேஷன் இது தேசம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கிங்டம் ராஜ்யம் சொல்லுவாங்க. தாய்லாந்து அப்போ சில ஊர் அப்படிதான் அவங்க ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்போ கிங்டம், அப்போ ராஜ்யம் சொல்லும் போது அவங்க வந்து தெரியுங்களா இத்தனை பட்டணம், தெரியுங்களா இத்தனை வந்து மாநிலம், இதெல்லாம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பாபிலோன் தேசம் அப்படியாக ஆளுகை செய்து 120 தெரியுங்களா இடங்கள் ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு நான் கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு விடுவிக்கிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. we are not of this world. அல்ல, நீங்க ஆமேன்னு சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல. அல்லேலூயா. நீங்க உலகத்துக்குரியவர்கள்னா ஆபத்து. ஐயோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமென். ஐயோ, நீங்களும் நானும் பாருங்க, வசனத்தை நம்ம வாசித்தோம் கொலோசியர் 1. இது பயங்கரமான சத்தியம். என்ன சத்தியம்? ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் ரத்தத்தினால் மீட்டு எடுத்து அவர் பிள்ளையாக மாற்றி என்ன செய்கிறார்? அவர் ராஜ்யத்தின், அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு, அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்ப இருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால் தேவனுடைய ராஜ்யம். It is the kingdom of God. You and I are in the kingdom of God. நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சிட்டிசன் வந்து நீங்க மலேசியா எழுதினாலும் ஆனாலும் உங்களுடைய சிட்டிசன் வந்து இங்க கிடையாது. உங்களுடைய சிட்டிசன்ஷிப் தெரியுங்களா? உங்க சிட்டிசன்ஷிப், எனக்கு 2 சிட்டிசன்ஷிப் இருக்குது. எனக்கு இல்ல 3 இருக்குது. ஒன்று இங்கே, ஒன்று இந்தியாவில், ஒன்று பரலோகத்தில். 3 இருக்குது எனக்கு. அப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா தெரியுங்களா? குடியிருப்பா, குடியிருப்பு என்ன சார்? பிரஜாவரமா, குடியுரிமையா, பிரஜாவரமா, சிட்டிசன் சிட்டிசன் தெரியல. ஓகே, இது ஒன்று. அப்போ நம்மளோட குடியிருப்பு, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே தெரியுங்களா? பரலோகம். எல்லாம் பரலோக கூட்டம். ஆமென். இது சாதாரண காரியம் அல்ல. நம்ம வந்து சும்மா பாட்டு பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான், இது அல்ல. இது உண்மை, இது சத்தியம். நீங்களும் நானும் வந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். விழுந்து போன எருசலேத்தின் பிள்ளைகள் அல்ல. அதனால தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சிந்தனை, அவங்க இருதயம், கோட்பாடெல்லாம் நாங்கள் இந்த ஊருக்குரியவர்கள் அல்ல, நம்ம பாபிலோன் தேசத்துக்குள்ள அல்ல. எவ்வளோ கொண்டு வர பார்த்தாங்க, சாப்பாடு கொண்டு வர பார்த்தாங்க, உடைய மாத்தினாங்க, எல்லாம் மாத்தினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நாங்க எங்களுக்குரியவர்கள் அல்ல. we are not of this world. நெஹெமியா பாருங்க, நெஹெமியா வந்து தெரியுங்களா பானபாத்திரர் இருக்கிறார். பானபாத்திரர் இருக்கும்போது தெரியுங்க அந்நிய தேசத்தில் இருக்கிறாரு. ஆனா அவருடைய இருதயம் என்ன தெரியுங்களா? எருசலேத்துல தேவாலயம், எருசலேமுடைய மதில்கள் இடிந்து கிடக்குதுன்னு சொல்லி இருதயம்லாம் அங்க இருந்துச்சு, எருசலேம் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. போன வாட்டி நம்ம தானியேல் பார்த்தோம். தானியேல் என்ன சொன்னாங்க? தானியேல் ஜெபிக்க கூடாது, தேவனை தேடக்கூடாது. தானியேல் என்ன செஞ்சாரு? எருசலேத்துக்கு நேராக கதவை, ஜன்னலை திறந்து அவரை துதித்தார், ஆராதித்தார் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? குடியிருப்பு இங்கே இல்லை, என் குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் அதான் சொல்கிறேன். இந்த காரியத்தை நீங்கள் இப்போ கேட்க நம்மளுடைய குடியிருப்பு இங்கே உள்ளவர்கள் நாம் அல்ல, நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஆமென். நம் பரலோக கூட்டம், நம் இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜ்யத்தின் குடும்பமாக, பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அப்போ நம்ம சிந்தனை எல்லாம், நம்மளுடைய நோக்கம் எல்லாம், நம்மளுடைய வழிகள் எல்லாம் வந்து ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்ப நீங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கிறார். சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம பார்ப்போமா? யோவான் 15:19. சீக்கிரமாக யோவான் 15:19. John chapter 15 verse 19. John 15:19. யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிதருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானி இல்ல அவ்வளவுதானா? 19. ஓகே. அப்ப if you were of the world would love its own. Yet because you are not of the world, but I chose you out of the world, therefore the world hates you. பாருங்க, இங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லும்போது இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த ராஜ்யத்தின் உரியவர்கள் உங்களை வெறுப்பார்கள், இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும். ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்துக்குரியவர் நீங்கள் அல்ல, உங்கள் கோட்பாடுகள் டிஃபரண்ட். நீங்க வந்து வித்தியாசமாய் செயல்படும் போது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகம் உங்களுக்கு கூட போக முடியாது. என்னப்பா நாங்களாம் செய்யறோம், நீ ஏன்ப்பா செய்ய மாட்டே?
இதெல்லாம் எல்லாரும் செய்கிறாங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. உலகம் உங்களை வெறுக்கும், இயேசுக்காக நீங்கள் நிற்பீங்க. பாருங்க, ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக ஓடிட்டு இருக்குது ஒரு பிஷப்பை, சத்தியத்தை பேசின ஒரு பிஷப். இதுதான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் பேசின பிஷப்பை கத்தியில் வந்து முன்னுக்கு வந்து மூஞ்சில் குத்திட்டாங்க. யார் வந்து எனக்கு குத்த போகிறான்னு தெரியல. வீடியோ எடிட்டிங் பண்ணி தான் போடுறோம். கவனிச்சிங்களா? அப்ப சத்தியத்தை பேச 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 எதிர்ப்பு வரும். சத்தியத்தை பேச பேச உலகம் பிடிக்காது. நம்ம பேசும்போது உலகம் பிடிக்காது, நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது உலகம் பிடிக்காது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளையாக செயல்படும் போது, வாழும் போது உலகம் உங்களை வெறுக்கும். The world will hate you. தானியேல் ஆண்டவருக்காக நின்றார், தானியேலுக்கு எதிராக வந்தாங்க. அவனோட ஒரே வீக்னஸ் வந்து தன் தேவனை ஆராதிக்கிறான். பிடிப்போம் அவனு சொல்லி பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டளையே போட ஆரம்பிச்சாங்க தேசம் முழுவதும். கவனிச்சிங்களா? அப்ப ராஜ்யத்துக்காக வாழும்போது இங்க வெறுப்புகள் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதனால தான் நான் சொல்றேன், இந்த உலகத்துக்குரியவர்கள் நீங்கள் அல்ல. பாருங்க இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க மட்டும் சொல்ல, கெத்செமேனோட ஜெபத்தில், அப்படின்னா முக்கியமான இடத்துல ஆண்டவர் ஜெபிக்கும் போது இட் இஸ் ரெக்கார்டட். அப்படின்னா ஆண்டவர் செய்த கெத்செமேன் தோட்டத்தில் செய்த ஜெபம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே சீடர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் ஜெபித்ததை கேட்டாங்க, கேட்டுட்டு எழுதுறாங்க. முக்கியமான ஒரு ஜெபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜெபம். அல்லேலூயா. பிதாட்ட பேசின ஒரு ஜெபம். அதில் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? பிதாட்ட பேசுறாரு. வாசிங்களே, யோவான் 17:14. ஜான் சாப்டர் 17 verse 14. நான் உம்முடைய வார்த்தை, பிதாட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கவனிங்க, பாருங்க, இது பிறகு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாட்ட சொல்ல, பிதாவே உம்முடைய வார்த்தை நான் கொடுத்துட்டேன், உங்க வார்த்தை நான் விடுவித்தேன், என்னோட சீரட்டை விடுவித்துட்டேன். வாசிங்க. உலகத்தாரல்ல. எப்படி திரும்பி வாசிங்க அதே காரியம். நான் உலகத்தானானது போல. அப்புறம் நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாட்டில் நான் உலகத்துக்குரியவர் இல்லாதது போல. வாசிங்க. யாரை பத்தி பேசுறா தெரியுங்களா? சீடரை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். அப்புறம் ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, இவங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற பிதாட்ட சொல்றாரு. நீங்க எல்லாரும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார், ஜெபித்தார். கெத்செமேனில் ஆண்டவர் ஜெபித்தார். இன்னமும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. we are not of the world. கவனிச்சிங்களா? இவ்வளவு முக்கியமான சத்தியம் இது. ஆண்டவர் ஜெபித்த ஒரு ஜெபம். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? வாசிங்க, முடிச்சிருங்க. அவ்வளவுதானா? திருப்பியும் ஆண்டவர் உலகம் அவர்களை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு the world of the kingdom of God. உலகம் உங்களை பகைக்கும். வெல்கம். சில பேர் இப்படியாக ராஜ்யத்துக்குள் வரும்போது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது, கவலைப்படாதீங்க பிரதர், உங்க வாழ்க்கை நீனிலே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? எப்ப கர்த்தருக்குள் நம்ம வரும்போது உபத்திரம் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா என்ன நிச்சயம் தெரியுங்களா? ஜெயத்தை எடுப்போம் என்று நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை நாம் வாழும்படிக்கு, இந்த ராஜ்யத்தை நாம் ஜீவிக்கும்படி, இந்த ராஜ்யத்தை நாம் காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்படின்னா உலகத்துக்குரியவர் நீங்கள் அல்ல. அப்படின்னா நீங்களாம் யாரு? Are you from North India? நீங்க யாரு? நீங்க சைனாலேருந்து வந்திருக்கீங்களா? நீங்க யாரு? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவர் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று அநேக காரியத்தை வெளிப்படுத்தினார். பாருங்க, முக்கியமா ஆண்டவரோட மெசேஜ் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. எதை குறித்து தெரியுங்களா? ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். இட்ஸ் அபவுட் த கிங்டம். ராஜ்யம். சரி, உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஆண்டவர் தெரியுங்களா ராஜ்யத்தின் கோட்பாடுகள் கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, மத்தேயு 4:17 வசனம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. வாசிங்க. மத்தேயு 4 யோவான் சாடகனா. இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குதான்னு சொல்ல. மனம் திரும்புங்கள். அப்படின்னா மனம் மாறி பாவத்தை விட்டு வாருங்கள், ஏனென்றால் தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிற சொல்லும் போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, தேவ ராஜ்யம் வந்து விட்டது, இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், ராஜ்யத்தை நான் கொண்டு வந்து விட்டேன், ஆகையால் மனம் திரும்புங்கள். ஏன் தெரியுங்களா? மனம் திரும்பாமல் இருந்தோம் என்றால் அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் இல்லாமல் இருப்போம். அல்லேலூயா.
நீங்களும் மனம் திரும்பி அவர் பிள்ளையாக மாறிவிட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மேத்யூ 6வது அதிகாரம் 33வது வசனத்துல, மேத்யூ 6 நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் எது தெரியுங்களா மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆண்டவர் கவலைப்படாதே, கவலைப்படாதே, ஆண்டவர் குருவியை போஷிக்கிறாரு தெரியுங்களா, அதுதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது குறித்துலாம் கவலைப்படாதே, சாப்பாடு குறித்து கவலைப்படாத, எது நாளைக்கு உண்போன்னு கவலைப்படாத, நான் குருவிக்கு நான் கொடுக்குறேன் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு தெரியுங்களா, நம்ம எல்லாம் கவலைப்படுவோம், நாளைக்கு குறித்து கவலைப்படுவோம், நம்மளுடைய காரியத்தை குறித்து கவலைப்படுவோம். ஆண்டவர் எல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு 33வது வசனத்தில் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? முதலாவது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? முட்டிக்கால் போட்டு நீ கேளு, ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேளு என்று 33வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் தான் சிரிக்கிறாரு. படிங்க படிங்க. முதலாவது தேவனுடைய என்ன தேட சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னாரு. கவனிச்சு பாத்தீங்களா? நான் காமிக்கிறதெல்லாம் ராஜ்யம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை பத்தி நீ கவலைப்படாத, இந்த உலகத்தின் காரியத்துக்கு கவலைப்படாத, முதலாவது என்ன தேடு? என்ன தேடு? தேவராஜ்யத்தை தேடு. seek the kingdom of God. தேவராஜ்யம் எப்படிப்பட்டது தேடு, தேவராஜ்யம் எப்படின்னு அறிந்து கொள், அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறாரு புரிந்து கொள் என்று ராஜ்யத்தை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிச்சீங்களா? நம்மளுக்கு என்ன தெரியுங்களா கற்றுக் கொடுக்கப்பட்டது? நீ கேளு, நீ கேளு, நீ கேளு, நீ கேளு, கேளு 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 சொல்லி நம்மளோட விண்ணப்பம் ஜபம் வந்து அப்படியே லிஸ்டாக போயிருச்சு. ராஜ்யத்தை மறந்துட்டோம். நம்ம நோக்கம் எங்கே தெரியுங்களா போயிருச்சு? இங்கே போயிருச்சு. சொல்லுங்களேன், எங்கே போயிருச்சு? நம்ம மேலே போயிருச்சு. அவசரம். அதான் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் கவலைப்படாத, ராஜ்யத்தை தேடு, நான் நடத்துவேன். முதலாவது தேவ ராஜ்யம் நீதியும் தேடு, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It will be given for you. So அதை பத்தி கவலைப்படாத. முதல்ல என்ன தேடு? நீ ராஜ்யத்தை தேடு. ஆமென். நான் எங்க உங்களை கொண்டு வரேன்னா, தானியேல் ராஜ்யத்தை கூறியவர்கள், அதே போல நீங்களும் நானும் ராஜ்யத்தை கூறியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் முதல் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார், இவங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆண்டவர் ஜெபம் பண்றார் கெத்செமனேல. அது மட்டும் அல்ல, கவனிச்சிங்களா? இது செய்யும் போது, இது ஆயத்தம் பண்ணும்போது பயங்கரமான காரியம். அது மட்டும் அல்ல, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். ஆண்டவர் என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதல் துதியில் ஆரம்பிக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்காருங்க பாருங்கப்பா, இப்படியா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, Father in heaven which art in heaven, hallowed be thy name, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நீ வந்து துதின்னு சொல்லிட்டு முதல் ஜெபம், நம்பர் 1 முதல் விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? உம் ராஜ்யம் வருவதாக. the first prayer, முதல் prayer, உம் ராஜ்யம் வருவதாக. வாழ்க்கையில உங்க ராஜ்யம் ஆளுகை செய்யணும் என்று ஆண்டவர் பாத்தீங்களா முதல் ஜெபம் செய்ய சொல்ற ஜெபம் ராஜ்யத்தை குறித்து. பாத்தீங்களா ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானதுன்னு? நீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ற முதல் தேவ ராஜ்யத்தை தேடுன்னு சொல்றாரு. இங்க ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்ற உம் ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார். அப்ப தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை வந்து உறுதிப்படுத்துகிறார், நம்மளை சீரியஸா பார்க்க சொல்றாரு. நீ பாரு, நீ ராஜ்யத்தை கூறியவர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஓகே, ஆகையால் இந்த ராஜ்யம் சாதாரண ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம். ஆமென். நீங்க பார்க்கலாம், சில ராஜ்யங்கள் விழுந்துருச்சு. ஸ்ரீலங்கா விழுந்துருச்சு தெரியுங்களா, பேங்க்ரப்ட் ஆயிருச்சு. அவர் நடத்தினவர் ஓடிட்டாரு. அந்த அவருடைய பேலஸில், அவருடைய அரண்மனையில் வந்து தெரியுங்களா ஸ்விமிங் பூல் எல்லாம் குளிக்கிறாங்க, எல்லாம் பூந்து, எல்லாம் ஜனங்கள்லாம் பார்த்துக்கிங்களா அந்த வீடியோவை? ஜனங்கள்லாம் பூந்து அரண்மனையில் பூந்து கூத்தாடுறாங்க, ஜனங்க ஆளுகை செஞ்சிட்டாங்க. ராஜ்யம் விழுந்துருச்சு, அந்த ராஜ்யம். அப்போ ஒவ்வொரு தேசத்தை பார்க்கும்போது ராஜ்யம் விழுகிறது, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் வந்து அசைக்கப்படாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. நீங்கள் நானும் இருக்கிற ராஜ்யம் தேவனே ராஜாவாக இருக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் வந்து யாருனாலும், எந்த கொம்பனாலும், எந்த ராஜா வந்தாலும் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் உயிருக்கு தெரியுங்களா, அவங்க மிஷனரிமார்கள் தெரியுங்களா நாட்களிலே தெரியுங்களா, அப்போஸ்தலர்கள் நாட்களில் தெரியுங்களா, உயிருக்கு தெரியுங்களா உயிரை எடுக்கிற நிலைமை வரும்போது அவங்க பயப்படவே இல்லை. பொலிகாப் என்ற பிஷப் வந்து தெரியுங்களா நிற்கிறாரு, அவங்க வந்து அக்கினியில் போட போகிறாங்க அவரை.
அக்கினியில் அந்த காலத்தில் வந்து தெரியுங்களா அப்படியே போல் அப்படின்னா அந்த அந்த ஒரு 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 கட்டை, அந்த கட்டையில் வந்து கயிறை கட்டிட்டு என்ன செய்வாங்க, உயிரோட கொளுத்துவாங்க. அப்போ கொண்டு போகிறாங்க. வயசான மனுஷன், அவர் பிஷப்பு, பொலிகாப் என்ற பிஷப், வயசான மனுஷன் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அந்த இராணுவர்கள் பார்த்து பாவப்பட்டு, ஐயா நீ வந்து சீசர் ராஜான்னு சொல்லிடு, சீசர் ஆண்டவர்னு சொல்லிடு, என்னத்துக்கு உனக்கு இந்த பிரச்சனை, உனக்கு வயசாச்சு. அவரை பிடிக்கும் போது கூட என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அந்த இராணுவர்கள் வந்தாங்க வீட்டுக்கு வரும்போது அவர் சொன்னார், கொஞ்சம் நேரம் இருங்க நான் ஜோம் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இவர் ஜோம் பண்ணாராம். அந்த ஜபத்தெல்லாம் இவங்க கேட்டாங்களாம், பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அவன் கடைசி நேரத்தில் சொல்லிடுறேன் சீசர் ராஜா, ரோம் சீசர் ராஜான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. நீ அக்கினியில் போடலாம், ஆனாலும் ஒரு பயங்கரமான அக்கினி, அதில் நான் தப்பிச்சிட்டேன், நீங்கள் தப்ப மாட்டீங்களே. அவரை கயிறு கட்டி அக்கினினாலே தெரியுங்களா, அந்த நெருப்புனால வந்து தெரியுங்களா அவங்க சாகடிக்க அவங்க கொண்டு போனாங்க. அவர் சொன்னார், கட்டாதீங்க நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோடைய கொளுத்துனாங்க. கொளுத்தும் போது அந்த அக்கினி வந்து ஒரு பெரிய ஆச் போல, அப்படின்னா ஒரு பெரிய தெரியுங்களா அப்படியே வளைவாக அப்படியே அழகாக ஒரு ஒரு ரெக்கை போல இருந்துச்சு அந்த அக்கினி. பார்த்து பிரமித்தார்களாம், மெய்யாகவே தேவனுடைய மனுஷன் இதுன்னு சொல்லி. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் பயம் அல்ல. ஏன் தெரியுங்களா, இந்த ராஜ்யம் யாருமே அழிக்க முடியாத ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் தேவனே ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்தை மீண்டுமாக நாம் வருவோம். தானியேல் 1வது அதிகாரத்தில் எருசலேம் ஆளுகை செய்யப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எருசலேம் ஆளுகை செய்யப்படல, தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இது முக்கியமான காரியம். தேவன் கொடுத்தார். அப்ப தேவனுக்கு மீறி யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசானவனுக்கு உரிமையே கிடையாது, அவன் ஆளுகை செய்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் சொல்றேன், இந்த ராஜ்யம் வந்து கர்த்தருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் வாசல் மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சபை எதிராக வர முடியாது. ஏன் தெரியுங்களா, தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆளுகை செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. தேவன் அனுமதி கொடுத்தார், அதனால தான் அவன் ஆளுகை செய்தான். அதனால்தான் ஆண்டவர் ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தெரியுங்களா, அவர் கொல்லப்படவில்லை, அவர் ஜீவனை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் ஜீவன் யாரும் எடுக்க முடியாது, அவர் ராஜா, அவர் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ராஜ்யம் வந்து பயங்கரமான வல்லமை நிறைந்த ராஜ்யம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம், சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இந்த ராஜ்யம் வந்து சாதாரண ராஜ்யம், நீங்களும் நானும் இருக்கிற ராஜ்யம் வந்து பேச்சில் உள்ள ராஜ்யம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்படிப்பட்ட ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் பலனுடையது. இட் இஸ் பவர்ஃபுல் கிங்டம். ஹல்லேலூயா. இட் இஸ் பவர்ஃபுல். நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு அலறும், நீங்கள் துதிக்கும் போது பிசாசு அலறும், நீங்கள் நடக்கும்போது ஏண்டா இவன் வந்துட்டான்னு பிசாசு வந்து அங்கே மீட்டிங் போடுவானுங்க. உங்கள் ராஜ்யம், இந்த ராஜ்யம் சாதாரண ராஜ்யம் அல்ல, வல்லமை நிறைந்த ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். பாபிலோன் தேசத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். பாபிலோன் தேசத்தில் தேவ ராஜ்யம் வெளிப்படுகிறது. பாபிலோன் தேசத்தில் இவர் யார் என்று பாபிலோன் தேசத்தில் பார்க்கிறாங்க. அனனியா, யாரு? மிஷாயேல், அசாரியா, அனனியா 3 பேரும் வந்து அக்கினியில் போட்டாங்களா இல்லையா? போடப்பட்டார்கள். போடப்படும் போது என்ன நடந்துச்சு? அங்க வந்து அக்கினி பற்றி கொள்ள முடியல. You cannot overcome them. அவங்க 3 பேர் வந்து அக்கினியில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் கூட இன்னொருத்தர் நடக்கிறார் கூட. ஹல்லேலூயா. கூட இன்னொருத்தர் கூடவே இருக்கிறார். ஆமென். அப்ப தேவ ராஜ்யம் வல்லமை உள்ளது. பாபிலோன் தேசத்துல பார்க்கறாங்க. 7 மடங்கு அக்கினி போடப்பட்டும் 7 பூரணர் உள்ளவர் உள்ளுக்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம், ஏன் இதெல்லாம் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, தேவராஜ்யம் வல்லமை உள்ளது, அது மகிமையானது, யாருமே வெளிப்படுத்த முடியாத காரியங்கள். அப்ப அங்க சொல்றாங்க, அங்க சாஸ்திரங்கள் சொல்றாங்க, அங்க வந்து குறி சொல்லுகிறவர் சொல்றாங்க, ராஜாவே இது வந்து மனுஷனால் முடியாது, இது மனுஷனால் வெளிப்படுத்த முடியாது சொல்லும் போது ஆண்டவர் தானியேலுக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்தார். ஹல்லேலூயா. ரகசிய வெளிப்படுத்தினார் ஆண்டவர். தேவராஜ்யம் வல்லமை உள்ளது என்று வெளிப்படுத்தினது. இப்ப நம்ம இன்னொரு காரியத்துக்கு போவோம் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த ராஜ்யத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can I understand this kingdom? எப்படி இந்த ராஜ்யம் அறிந்து கொள்ள முடியும் பாஸ்டர்? நான் கிறிஸ்தவன் ஆக சொன்னாங்க, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன். என்ன ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்.
அப்போ சொன்னாங்க, தவறாமல் நீ சபைக்கு வரணும்ப்பா, இல்லாட்டி பாஸ்டர் கோபமாயிருவார், கரெக்டாக டைம் பிரகாரம் வந்துடணும்ப்பா. வந்துடுறேன் சரிங்களா, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுறணும், நான் போட்டுடுறேன். ஆனால் அந்த ராஜ்யத்தை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? இதற்காகவே ஆண்டவர் ஜெபிக்கிறார். இந்த கெட்செமன் பிரேயர் வந்து ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க யோவான் 17ஆம் அதிகாரம், சீக்கிரமாக 13 18 வாசிப்போமா? யோவான் 17 13 18. எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி, என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளுக்கு சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், உம்முடைய வார்த்தைகள் நான் கொடுத்தேன், நான் உலகத்தானானது போல அவர்களும் உலகத்தாரல்ல. என்ன திருப்பி வாசிங்க 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, அப்புறங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை இவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டுமாக சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆகியால் என் வார்த்தை, பிதாவே என் வார்த்தை இவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். வாசிங்க 15. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி, ஆமென், காத்துக்கொள்ளுங்க பிதாவே. அப்புறம் நான் உலகத்தானானது போல அவர்களும் உலகத்தார். திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல அல்ல அல்லன்னு சொல்லி. வாசிங்க உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். வாசிங்க உம்முடைய வசனமே சத்தியம். சரி, ஓகே, போதுங்க. அப்ப கவனிங்க, அங்க நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியில் ஆண்டவர் ஜெபிக்கிற பகுதியிலே என்னுடைய வார்த்தை, இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் கொடுத்துட்டேன் பிதாவே, என் வார்த்தை நான் கொடுத்துட்டேன், என்ன கொடுக்க வேண்டுமோ நான் கொடுத்துட்டேன். அப்படின்னா இவங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனா எப்படி இந்த ராஜ்யத்தில் செயல்பட போறாங்கன்னு சொல்லி என் வார்த்தையை விடுவித்திருந்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை, இந்த வார்த்தையை சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம எப்படி செயல்பட போறோம் தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாக செயல்படுவோம். இட் இஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? இங்கே மட்டும் அல்ல, ஈவன் யூடியூப்பில் கூட நிறைய பேர் வந்து வார்த்தையில் சாட்சி கொடுக்குறாங்க, பாஸ்டர் எனக்கு வார்த்தையில் நான் வளரணும்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க, பாஸ்டர் நான் பைபிள் வாங்கணும், புது பைபிள் வாங்கணும். சரி, நல்லதாக வாங்குங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ நான் வார்த்தையிலே ஒரு தாகம் கர்த்தர் கொண்டு வருகிறார், வார்த்தையிலே ஒரு உற்சாகம் கர்த்தர் கொண்டு வருகிறார், வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று ஒரு அசைவு கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We must receive his word. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டது? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசுகிறார் என்று. ஏன் தெரியுங்களா? இதுதான் நம்ம ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று உருவாக்கும் தேவ பிள்ளைகளே. இதான் வந்து தெரியுங்களா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ராஜ்யத்துக்குரியவர்கள் கோட்பாடுகள். ஆமென். ஸ்கூலுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து யூனிஃபார்ம் எப்படி போடணும் தெரியுங்களா, என்ன யூனிஃபார்ம் போடணும், எவ்வளோ நீட்டாக இருக்கணும், முடி எவ்வளோ கட்டையாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்க எப்படி, ஆம்பளை பிள்ளைங்க எப்படின்னு சொல்லி கோட்பாடுகள் இருக்கிறது. ரைட்டா? இப்போ வந்து தெரியுங்களா, இப்போ இடையில ஒரு புது கோட்பாடுகள் வந்துருச்சு. தோச்சாங்க போடக்கூடாதா, ஹாஸ்டல் குதிரை வால் போடக்கூடாது, அப்புறம் என்னது முடி இதாச்சு. அப்போ கோட்பாடுகள் இருக்கிறது. அதே போல நம் ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்தின் கோட்பாடுகள் நாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன தெரியுங்களா, நீங்களும் நானும் என்ன செய்வோம், உருமாற்றப்படுவோம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உருமாற்றப்படுவோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் வார்த்தை தியானிக்க வேண்டும். தானியேல், அனானியா, மிஷாயேல், அசாரியா, இந்த 4 பேரும் தெரியுங்களா பாபிலோன் தேசத்தில் எப்படி தெரியுங்களா ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்தாங்க. அவங்க அந்த கோட்பாடுகள் மறக்கல, கற்றுக் கொடுத்த வார்த்தை மறக்கல. அவங்க இல்லை, எங்கள் முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க, தோராவை கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் அதுதான் வாழ்கிறோம், இதுதான் எங்களோட கோட்பாடுகள். ஏன்னா நாங்கள் இந்த பாபிலோன் தேசத்தை கூறியவர்கள் அல்ல. We are not of Babylon. நாங்கள் வந்து தெரியுங்களா எங்கள் நகரம் ஜெருசலம், எங்களுக்கு தோரா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் வார்த்தை மிக மிக முக்கியமாக. நான் என்ன தெரியுங்களா பார்க்குறேன், இந்த கதையை பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு கதை.
நீங்கள் பார்க்கலாம். அப்போ சில நாட்களில் வந்து மிஷினரிகள் தெரியுங்க, அப்போ சில நாட்களில் பெரிய அசைவம் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், தானியேல் புத்தகத்தில் பாபிலோன் தேசத்துக்கு அந்த இஸ்ரவேல் தேவன் காண்பிக்கும்படி இந்த மிஷன் டீம் 4 பேர் இருந்தாங்க. அந்த மிஷன் டீம் மிஷினரிஸ் யார் தெரியுங்களா? தானியேல், அனனியா, மிஷாயேல், அசாரியா. இந்த 4 பேரும் ஒரு மிஷினரியாக பாபிலோன் தேசத்துக்கு போகிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கும்படி, இந்த ராஜ்யம் வல்லமையுள்ளது, இந்த ராஜ்யத்தில் தான் நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி காண்பிக்கும்படி அவர்கள் போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு நம்ம வந்து உலகத்திலே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்க வேண்டும். We must show the kingdom of God. நாம் உலகத்துக்குரியவர்கள் போல நம்ம வாழ்ந்தோம் என்றால் அப்போ தேவ ராஜ்யம் வெளிப்படவில்லை. உண்மைதானே? அப்படின்னா பாபிலோன் வெளிப்படுகிறது. பாபிலோனுக்குரியவர்கள் நம்ம இருந்தோம் என்றால் பாபிலோன் கோட்பாடுகள் நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம். ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் சொல்கிறோம் என்றால், நாம் காண்பிக்கிறோம் என்றால் இந்த வார்த்தையின் கோட்பாடுகள் நாம் காண்பிக்க ஆரம்பிப்போம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாக இந்த ராஜ்யத்தை எருசலேம், நான் கடைசியாக முடிக்கிறேன், எருசலேம் மீண்டுமாக ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். எருசலேம் விழுந்தது தானியேல் புத்தகத்தில். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? மீண்டுமாக புதிய எருசலேம் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 21. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். 21:1-7. புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். போயிற்று. ஹல்லேலூயா, ஆமென். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்குகிறது என்று அங்க நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். The new Jerusalem is coming. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புதிய ஜெருசலேம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விழுந்து போன உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் மீட்டெடுத்து அந்த புதிய எருசலேத்துக்கு கர்த்தர் நம்மளை தயார்படுத்துகிறார். தயார்படுத்துகிறது மட்டுமல்ல, அநேகர் இந்த புதிய எருசலேத்தை பார்க்கும்படி கர்த்தர் நம்மளை தானியேல் போல அனுப்புகிறார். நல்லா கவனமாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தானியேல், அனனியா, மிஷாயேல், அசாரியா போல அந்த புதிய எருசலேம் வரப்போகிற எருசலேத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் உங்களையும் நம்மளையும் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். வாசிங்க, என்ன திருப்பி முடிச்சிருங்க அந்த காரியத்தை. அந்த அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? ஆமென். அலங்கார பண்ணப்பட்ட மணவாட்டி. யார் அது? யாரு? சபை. நம்ம தான் அலங்காரப்பட்ட. அப்படின்னா அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். வாசிங்க. பரலோகத்திலிருந்து பெரு சத்தம் கேட்டேன். தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷத்திலே இருக்கிறது. அவர்களுடைய மத்தியிலே அவர் வாசமாயிருப்பார். அது புது ஜெருசலேம், தேவன் வாசமாயிருப்பார். அப்படின்னா தங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். போதும். அவரும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அப்படின்னா பாருங்க, இந்த புதிய எருசலேம் ஆண்டவர் அந்த நகரத்தில் ஆண்டவர் வாசம் செய்வார். இந்த புதிய எருசலேம் வந்து கண்ணீர் இருக்காது. கீழே நீங்க வாசிங்கன்னா கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, அங்க சஞ்சலம் இருக்காது. இந்த புதிய எருசலேம் ஒரு வல்லமையான நிரந்தரமான ஒரு இடமாக காணப்படும். எப்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை செய்தது போல விழுந்து போன எருசலேம் அல்ல, புதிய எருசலேம் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இப்ப நம்ம எங்க தெரியுங்களா வாழ்றோம்? அந்த புதிய எருசலேம் இப்படியா இருக்கும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம உலகத்துக்கு நம்ம காமிக்கிறோம். ஆண்டவர் காண்பித்தார் புதிய எருசலேம் எப்படி இருக்க போகுதுன்னு. அற்புதம் அடையாளம் செய்தார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆமென். சப்பானி நடந்தான். அந்த புதிய எருசலேம் ஆண்டவர் காண்பித்தார், இப்படி தான் இருக்க போகுதுப்பா. ஆமென். இந்த கிளிம்ஸ் தெரியுங்களா? கிளிம்ஸ் அப்படின்னா கொஞ்சம், கிளிம்ஸ் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அந்த புதிய பரலோகத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தை, இதுதான் பரலோகம், இதுதான் புதிய எருசலேம், இவர்தான் அந்த ராஜா, இவர்தான் தேவன் காண்பிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னும் வைத்திருக்கிறார். தானியேல், அனனியா, மிஷாயேல், அசாரியா போல. ஹல்லேலூயா. அந்த புதிய எருசலேம் பாருங்க, தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் காண்பித்தார். இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது அங்க வந்து the wild beast அப்படின்னா என்னது? மிருகம், காட்டு மிருகங்களோடு கூட அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியே தெரியுங்களா அர்த்தம்? காட்டுமிருகங்கள் ஒன்று செயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அதுதான் புதிய எருசலேம் ஆண்டவர் காண்பித்தார், இந்த நியூ ஜெருசலேம். இப்படி ஏதேன் தோட்டத்தில் மிருகங்கள் எல்லாம் கூட இருந்துச்சோ காண்பித்தார். தானியேல் புதிய ஆண்டவர் காண்பித்தாரா? காண்பித்தார். தானியேலும் சிங்கங்களும் ஒன்றா இருந்தாங்க. தானியேல் நிற்கிறாரு. The new Jerusalem is seen. தானியேல் பார்க்கிறார், புதிய எருசலேத்தை தானியேல் பார்க்கிறார். அந்த ராஜாவை அக்கினியில 3 பேர், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அனனியா, மிஷால், அசாரியா பார்த்தாங்க. புதிய எருசலேம் அவர் தான் ராஜா. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியாக காண்பிக்க வேண்டும். இவர்தான் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு காண்பிக்க போகும். தேவ பிள்ளைகளே, 3 காரியம் நம் கேள்வி கேட்டுக்கொள்வோம், நாம் ஜெபிப்போம். 3 காரியம். நான் இந்த ராஜ்யத்தை தேடுகிறேனா? இது ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது என் ராஜ்யத்தை தேடு. இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு நான் ராஜ்யத்தை தேடுகிறேனா, உலகத்தின் சிற்றின்பங்களை நான் தேடுகிறேனா? What am I seeking? What am I seeking? என்ன தேடுகிறேன்? ராஜ்யத்தை தேடுகிறேனா, உலகத்தை தேடுகிறேனா? 2வது காரியம், ராஜாவும் ராஜ்யத்தின் கோட்பாடுகளும் அவருடைய வார்த்தையின் கோட்பாடுகள் நான் அறிந்து கொள்ளுகிறேனா? Am I understanding the word, the kingdom principle? நீ நாம் கேள்விக்கொள்ளும். நீங்கள் எழுதுறீங்க, வீட்டில் போய் ஜாப் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் அறிந்து கொள்கிறேன், உங்கள் ராஜ்யம் எப்படிப்பட்டது ஆண்டவரே, நான் அறிஞ்சு கொள்கிறேனப்பா, உதவி செய்யுங்கப்பா. 3வது காரியம், நான் இந்த ராஜ்யத்தை என் வாழ்க்கை மூலியமாக உலகத்தில், என் வேலை இடத்துல, என்னுடைய தெரியுங்களா, என்னுடைய ஒற்ற உறவைகள் மத்தியில், என்னுடைய ஸ்கூலில் நான் காண்பிக்கிறேனா? தானியேல் காண்பித்தது போல நான் காண்பிக்கிறேனா? ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us pray.